வணக்கம் 6 மணி செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பொங்கல் பண்டிகையொட்டி சொந்த ஊர்களுக்கு புறப்பட்ட மக்கள். சென்னை புறநகர் பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல். சொந்த ஊருக்கு செல்ல ரயில் நிலையங்களில் குவிந்த மக்கள் கூட்டம். முன்பதிவு இல்லாத பெட்டிகளில் முண்டியடித்த பயணிகள். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அமைச்சர் சிவசங்கர் ஆய்வு. ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலித்தால் பாரபட்சமின்றி நடவடிக்கை என்று எச்சரிக்கை. தமிழ்நாடு முழுவதும் கல்லூரிகளில் களை கட்டிய பொங்கல் கொண்டாட்டம். மாட்டு வண்டிகளில் பயணித்தும் நடனமாடியும் உற்சாகம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை இன்று மதியம் சந்திக்கிறது தமிழ்நாடு எம்பிக்கள் குழு. வெள்ள நிவாரண நிதியை விரைவில் விடுவிக்குமாறு கோரிக்கை மனு அளிக்கவும் திட்டம். தூத்துக்குடியில் 2வது கட்டமாக வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்ட மத்திய குழு. 24 இடங்களில் பாதிப்புகள் குறித்து ஆய்வு. காணொலி மூலமாக இன்று நடைபெறுகிறது இந்தியா கூட்டணி தலைவர்கள் கூட்டம். ஒருங்கிணைப்பாளர் தேர்வு, தொகுதி பங்கீடு உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை. தமிழ்நாடு அரசின் புதிய தலைமை வழக்கறிஞராக PS ராமன் மீண்டும் நியமனம். ஆளுநரின் ஒப்புதலை அடுத்து அரசாணை வெளியிட்டார் தலைமை செயலாளர். சொத்து குவிப்பு வழக்கில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற பொன்முடி நீதிமன்றத்தில் சரணடைவதிலிருந்து விலக்கு. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு இடைக்கால தடை விதித்தது உச்சநீதிமன்றம். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு 3வது முறையாக நிராகரிப்பு. மீண்டும் குற்றத்தில் ஈடுபட வாய்ப்பு இருப்பதாக கூறி தள்ளுபடி செய்தது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம். மாயமான இந்திய விமானப்படை விமானத்தின் உடைந்த பாகங்கள் வங்கக்கடலில் கண்டெடுப்பு. 7.5 ஆண்டுகளுக்கு பிறகு விலகிய மர்மம். நெல்லையில் திமுக மேயர் சரவணனுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் கைவிடப்பட்டது. மாநகராட்சி கூட்டத்தில் அதிருப்தி கவுன்சிலர்கள் உள்ளிட்ட யாரும் பங்கேற்காததால் ஆணையர் அறிவிப்பு. கடலூர் மாநகராட்சி கூட்டத்தில் பன்றி வளர்ப்பது குறித்து சாதி ரீதியாக பேசியதாக புகார். திமுக பெண் கவுன்சிலர் விஜயலட்சுமி மீது நடவடிக்கை எடுக்க கோரி மற்றொரு திமுக கவுன்சிலர் கீர்த்தனா போராட்டம். தமிழ்நாட்டில் 760 இடங்களில் நீர்நிலையில் சேதம். செப்பனிட 2000 கோடி ரூபாய் தேவைப்படுவதாக அமைச்சர் துரைமுருகன் தகவல். மதுரையில் 933 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு நிலம் மீட்பு. நில ஒதுக்கீட்டு நிபந்தனைகளை மீறியதால் அரசு நடவடிக்கை. மகரவிளக்கு பூஜை ஒட்டி எருமேலையில் நடைபெற்ற பேட்டை துள்ளல் நிகழ்ச்சி. பல வண்ணங்களை பூசி ஆடிப்பாடி மகிழ்ந்த ஐயப்ப பக்தர்கள். அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவில் பங்கேற்க குடியரசுத் தலைவருக்கு அழைப்பு. நேரில் அழைப்பு விடுத்தது ராமர் கோவில் அறக்கட்டளை. நாட்டின் மிக நீளமான கடல் மேம்பாலத்தை மும்பையில் திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. 22 கிலோமீட்டர் மேம்பாலத்தால் மும்பையிலிருந்து புனே உள்ளிட்ட பகுதிகளுக்கான பயண நேரம் வெகுவாக குறையும். இங்கிலாந்திற்கு எதிராக 2வது டெஸ்ட் போட்டிகளுக்கான இந்திய கிரிக்கெட் அணி அறிவிப்பு. ரோஹித் சர்மா தலைமையிலான அணியில் அஸ்வின் உள்ளிட்டோர் சேர்ப்பு.
பொங்கல் பண்டிகை கொண்டாட ஏராளமானோர் சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு சென்றதால் பிரதான சாலைகள் மற்றும் சுங்கச்சாவடிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை நாளை மறுதினம் கொண்டாடப்படுகிறது. இதனை ஒட்டி சென்னையில் இருந்து ஏராளமானோர் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றனர். பயணிகளின் வசதிக்காக சென்னையில் கிளாம்பாக்கம், கோயம்பேடு, மாதவரம், KK நகர், தாம்பரம் ரயில் நிலையம் மற்றும் தாம்பரம் மெப்ஸ் ஆகிய இடங்களில் இருந்து சிறப்பு பேருந்துகளை அரசு போக்குவரத்து கழகம் இயக்குகிறது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து முன்பதிவு செய்த பயணிகளுக்காக மட்டுமே பேருந்துகள் இயக்கப்படும் நிலையில் முன்பதிவு செய்யாத பயணிகளும் சிலர் வந்ததால் ஏமாற்றத்திற்கு உள்ளாகினர். இந்நிலையில் புதிதாக அமைக்கப்பட்ட கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் குறித்து பயணிகளிடையே கலவையான விமர்சனங்களை காண முடிந்தது. முன்னாடி நாங்க டக்குனே போயிடுவோம், கோயம்பேடுனா டக்குனே போயிடுவோம். இப்போ வந்து ரொம்ப ரஷ்ஷா சரி கூட்டம், பஸ் எல்லாம் சரி கூட்டம், பஸ் அவ்வளவுக்கு கிடைக்கல எங்களுக்கு. பஸ் கிளாம்பாக்கெல்லாம் எங்கன்னு தெரியாது. இல்ல, எனக்கு கோயம்பேடு லாங்கு. ஏன்னா நான் OMR அவுட்டர் IT எல்லாமே அங்கதான் இருக்கு. ஸோ OMRல இருந்து நான் கோயம்பேடு போறதே எனக்கு இன்னும் ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகம். ஸோ இது அவுட்டர்ல வரனால எனக்கு இது பக்கம். ஸோ OMR சைட்ல இருந்து வரும்போது இது பக்கம். கோயம்பேடுனா அது இன்னும் டிராஃபிக்கா இருக்கும். இது அவுட்டர் ஹைவேவா இருக்கனால கொஞ்சம் ஈஸியா வர முடியுது. சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பொங்கல் சிறப்பு பேருந்துகள் இயக்கம் குறித்து ஆய்வு செய்த அமைச்சர் சிவசங்கர் பயணிகள் எதிர்கொள்ளும் நடைமுறை சிக்கல்கள் ஒவ்வொன்றாக சரி செய்யப்படும் என்று உறுதியளித்தார். அரசு பேருந்துகளில் கடந்த ஆண்டை விட தற்பொழுது முன்பதிவு எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முன்பதிவு செய்தவர்களுடைய எண்ணிக்கை கடந்த ஆண்டிலே 1,24,000 பேர் பொங்கல் நாட்கள் முழுவதற்கும். ஆனால் இந்த ஆண்டு இன்னும் 2 நாட்கள் மீதம் இருக்கிற நிலையில் இதுவரை 1,32,000 பேர் முன்பதிவு செய்திருக்கிறார்கள். ஆவணி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலித்தால் பாரபட்சமின்றி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் சிவசங்கர் எச்சரித்தார். 2 நாளைக்கு முன்னாடி அவர்களை ஆவணி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினரை அழைத்து போக்குவரத்து துறை ஆணையர் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். கடுமையான எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. கடந்த தீபாவளியின் போது எப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படுதோ அதே போல கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். பேருந்திற்குள் ஏறி பயணிகளிடம் குறைகளை கேட்டறிந்த அமைச்சர் போக்குவரத்து ஊழியர்களுக்கு இஞ்சி மிட்டாய், வல்லாரை மிட்டாய் உள்ளிட்ட இனிப்புகளையும் வழங்கினார். இதேபோன்று பொங்கல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் பூவிருந்தவல்லி பேருந்து நிலையத்தில் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்ப நாயுடன் தீவிர சோதனை மேற்கொண்டனர். இதனையடுத்து பாதுகாப்பு பணிகள் குறித்து ஆவடி காவல் ஆணையர் சங்கர் ஆய்வு மேற்கொண்டார். பொங்கல் தொடர் விடுமுறையை ஒட்டி ஏராளமானோர் சொந்த வாகனங்களில் ஊருக்கு சென்றதால் கிளாம்பாக்கம் முதல் பரனூர் சுங்கச்சாவடி வரை கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதேபோன்று விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியிலும் போக்குவரத்து நெரிசலை காண முடிந்தது. கோவையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு குறைந்த அளவில் பேருந்துகள் இயக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் பயணிகள் நீண்ட நேரம் பேருந்திற்காக காத்திருந்தனர். பொங்கல் தொடர் விடுமுறை காரணமாக சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலும் கூட்டம் அலைமோதியது. குறிப்பாக வட மாநிலங்களில் இருந்து சென்னை வழியாக சேலம், ஈரோடு, கோவை உள்ளிட்ட ஊர்களுக்கு செல்லும் ரயில்களில் முன்பதிவில்லா பெட்டிகளில் பயணிகள் போட்டி போட்டுக்கொண்டு ஏறினர். இதேபோல் தாம்பரம் ரயில் நிலையத்திலும் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ரயில்களில் கூட்டம் அலைமோதியது.